ஹாப்பி மார்னிங் ஆல். 2024 நாங்கள் போன லாஸ்ட் பிளேஸ் தான் மணப்பாடு பீச். திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணுறப்பவே சுற்றி என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சர்ச் பண்ணுறப்போ கரெக்டாக 15 கிலோமீட்டரில் இந்த மணப்பாடு பீச் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் இன்ஸ்டாக்கு கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான். நாங்கள் இந்த மணப்பாடு பீச் போகலாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்பவே கரெக்டாக ரீல்ஸில் அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்துருந்துச்சு. இது ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி கண்டிப்பாக போவோம் அப்படின்னு போனோம். போகிறப்பவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காற்று அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு. அங்கே சொன்ன மாதிரியே இதை சுற்றி 3 சைடு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு மட்டும் நிலப்பரப்பு இருக்க மாதிரி இருக்கும். அதனாலேயே இது குட்டி தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க சர்ச்சோட ஆர்கிடெக்ட், இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதை குட்டி ரோமாபுரி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற கடல் அலைகள் ஒரு சைடு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஃபீல் ஆச்சு. ஒரு சைடு ரொம்ப அலலையாக இருந்துச்சு, இன்னொரு சைடு ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இது ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறது நீர்ப்பறவை, இயற்கை, சிங்கம் 2 இந்த படம்லாம் இங்கே எடுத்துருக்கிறதுனாங்க. இந்த சர்ச்சில் குட்டீஸ்க்கு அந்த மலையில் செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருந்தாங்க. எங்களுக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இருக்க லைட் ஹவுஸ் கரெக்டாக 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்க அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் போன டைமுக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. கிளைமேட்டுமே மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ரொம்ப பீச்லலாம் விளையாண்ட என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங் தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக புதுசாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி